அந்த எலெக்ஷனுக்கு எப்படி ஓட்டு வாங்கலாம்? தங்கத்துல தோடு கொடுக்கலாமா, செருப்பு கொடுக்கலாமா, கம்ப்யூட்டர் கொடுக்கலாமா, சைக்கிள் கொடுக்கலாமா, இல்ல மாசம் அவங்க 1000 ரூபாய் கொடுத்தாங்க நம்ம 2000 ரூபாய் கொடுக்கலாமா? அடுத்த எலெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம்? அவ்வளவுதான். எவனோ எக்கேடு கெட்டு போட்டோம். இதுக்காக இருந்து நீங்க திமுக அதிமுக மாத்தி மாத்தி போட்டீங்கன்னா ஒரு 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 விடியும் விடியாது. விஜயே வந்தாலும் விடியாது, நடிகர் விஜய் வந்தாலும் இது விடியாது. ஏன்னா நடிகர் விஜய்க்கெல்லாம் அரசு மருத்துவமனை எப்படி இருக்கு, அது என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாது. மக்களை பத்தி மட்டும் கவலைப்படுகிற ஒருத்தர் வேணும்னா அது நிச்சயம் இதை ஒவ்வொரு மேடையிலையும், ஒவ்வொரு கூட்டத்திலையும், ஒவ்வொரு பத்திரிகையாளர் சந்திப்பிலும் தூய குடிநீர், இலவச மருத்துவம், இலவச கல்வின்னு 300 தடவை பேசுற. நான் நாம் தமிழர் கட்சி ஆதரவாளனா இருந்துகிட்டு பேசல. அவர் வந்தாதான் இது ஒரு 2 வருஷத்துல ஒரு விஷயத்துல விடியுமே தவிர அதுக்கு முன்னாடி விடியவே விடியாது. ஏழை மக்களுடைய வாழ்க்கை அரசாங்கத்தினோட கையில் இல்ல, ஓட்டு போடுற உங்க கையில தான் இருக்கு. புதிய ஊழியர்களை போடுறதுக்கு காசு இல்ல, சம்பளம் கொடுக்கறதுக்கு காசு இல்ல, எல்லாமே கடன்ல தான் போகுது. ஆனா 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு காசு இருக்கு, லேப்டாப் கொடுக்க காசு இருக்கு, எல்லாமே காசு இருக்கு. அதுக்கு எங்க இருந்து காசு வரும்? உலக வங்கியில கடை வாங்கியாவது இவங்க இலவசத்தை கொடுப்பாங்க. ஏன் கொடுப்பாங்க? ஓட்டு வாங்கணும். அப்பதான் மக்கள் என்ன பண்ணாங்க? ஓட்டு போனோம். மக்கள்கிட்ட தவறு இருக்கு. இலவசம் கொடுத்தானா உடனே இழிச்சுக்கிட்டு உடனே ஓட்டு போட்டுறது.